எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் முட்டை கறி ரெசிபி தான் பார்க்க போறேங்க. பரோட்டாவோட, சப்பாத்தியோட, பூரியோட, தோசை, இட்லிக்கு, புலாவ் வெரைட்டிஸோட எல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட சூப்பரா இருக்குங்க. ரொம்ப ஈஸியா செய்யலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த முட்டை கறியை எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. முட்டை கறி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 4 முட்டைய வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். முட்டையில கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பிரவுன் கலர்ல வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. ஹை டு மீடியம் ஃப்ளேம்ல மாத்தி வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இருக்கேன். அப்படியே இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறமா வெங்காயத்தை மட்டும் தனியா வெளியே எடுத்துடலாம். இப்ப நம்ம வறுத்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே நான் தனியா இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்ப அதே ஆயில்ல நம்ம வேக வச்சு கீரல் போட்டு வச்சிருக்கிற 6 முட்டையை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு முட்டைய 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி செய்யறனால முட்டையில உப்பு காரம் எல்லாம் இறங்கிட்டு நம்ம கிரேவியோட சாப்பிடும் போது டேஸ்டா இருக்கும். பாருங்க, இப்ப நல்லா வதக்கிட்டேன். ரொம்ப நேரம் வதக்கிடாதீங்க, முட்டையோட தோல் எல்லாம் லப்பர் மாதிரி ஆயிடும். 1 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப முட்டையை நான் வெளியே எடுத்துறேன். இப்ப வறுத்த எல்லா முட்டையும் வெளியே எடுத்துட்டேங்க. இப்ப அதே ஆயில்ல எக்ஸ்ட்ராவா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. பாருங்க, இப்ப வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம முட்டை கறிக்கு பேஸ்ட் ஒன்னு அரைக்கணும். அதுக்காக மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. 5-6 பாதாம் சேர்த்துக்கலாம். 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பாதாம் சேர்க்கறனால நல்ல கிரீமியாவும் ஒரு ரிச்சான டேஸ்டும் கிடைக்கும் நம்ம கறிக்கு. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிட்டேன். இப்ப நம்மளோட கிரேவிக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். நம்ம வெங்காயமும் பாருங்க நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. இதோடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். பொடியெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன். இப்போ இதோடவே நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம அரைச்ச பேஸ்டையும் சேர்த்து 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன். இப்போ இதோடவே 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப தயிரை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கிரேவி பாருங்க நல்லா கிரீமியா இருக்கு. இதோடவே மிக்ஸி ஜார் அலசி 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களோட திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோடவே 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற 6 முட்டை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இடையில ஒரு வாட்டி ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, நான் ஒரு 8 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன். இடையில ஒரு வாட்டி ஓபன் பண்ணி கலந்து விட்டுட்டேன். நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். சாப்பிட சூப்பரா இருக்குங்க. நல்ல ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான இந்த எக் கறியை இது போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தோசைக்கு, இட்லிக்கு, பரோட்டாக்கு, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். புலாவ் வெரைட்டிஸோடவும் வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல நீங்களும் இந்த எக் கறியை இதே போல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.